தாவேகா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. எங்களுடைய தலைவர் இப்போ ஒரு 2 நாளா இன்னைக்கு இது உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆனா அது ஒரு நாள் தள்ளி போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தாவேகா எங்களோட இணக்கமான ஒரு சூழல்ல எதிர்காலத்தில் அரசியல்ல இணக்கமா செயல்பட இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கும் இருக்கு. தலைவர்கிட்ட ஏற்கனவே மதசார்பற்ற கூட்டணியில இருக்கலாமா வேணாம்ன்றது ரொம்ப யோசிச்சு பேசி உயர்மட்ட குழுவில் 1க்கு 2 முறை பேசி சரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. இப்போ எங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான், எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வரணும். அது இன்னைக்கு தாவேகாவோட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்வு காண்டா அதுக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு அரசியல் வேணும், அரசியலுடைய எதிர்காலம் வேணும்ன்றதுக்காக தான் நாங்க ரொம்ப அந்த நிலைப்பாட்டை தலைவர்கிட்ட அழுத்தம் கொடுக்குறோம். தாவேகா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. அதை பரிசீலனை செய்யறேன்ட்டு ஒரு 2 நாட்களாக எங்க கட்சியிலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா என்னை போன்ற லட்ச இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறாங்க. தாவேகாவுக்கு இந்த வாக்கு எதிர்பாராத ஒரு தமிழகமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்க. எளிய மக்களும் அதிகாரத்துல வரணும்ட்டு எளிய மக்களை தாவேகா முன்னிறுத்தி வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெறும் செய்ய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க பேசுற அரசியலையே தாவேகாவும் முன்னெடுத்திருக்காங்க. அவங்களுடைய கொள்கை தலைவராக பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தாவேகா எங்களோட இணக்கமான ஒரு சூழல்ல எதிர்காலத்தில் அரசியல்ல இணக்கமா செயல்பட இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கும் இருக்கு, என்னை போன்ற இளைஞர்களுக்கும் இருக்கு.